ஒரே உருவத்துல 2 பேர். அதுதான் எனக்கு இன்னும் குழப்பமாவே இருக்கு. இவளுக்கும் இவளோட பிறப்பை பத்தி அதிகம் தெரியல. டே லக்ஷ்மணா, சித்தப்பா ஜஸ்டிஸ்க்கு போன் பண்ணி அவர் வர சொல்லு. சரி சித்தப்பா. வேணாண்டா, நானே 4 தடவை டெலிபோன் பண்ணேன், மணி அடிச்சுட்டே இருந்தது. நேரடியா போய் பார்த்தேன், வீடு பூட்டி இருந்தது. அக்கம் பக்கத்துல விசாரிச்சேன், எங்க போயிருக்காருன்னே தெரியலையா. ஓஹோ. அம்மா மாதவி, இப்படியே மாடிக்கு போனா இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்கு, அது ராம ரூம் தெரியும். அதுக்கு எதிர ஒரு ரூம் இருக்கு, காலி ரூம். அந்த ரூம்ல போய் நீ தங்கிக்கமா, கொஞ்சம் படிக்கிற போவா. இவ இங்கேயா தங்க போறா? ஆமா. ஏன் இவளை பத்தி நல்லா தெரிஞ்சுமா அப்படி கேக்குறீங்க? ஒரு குடும்ப பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்த போது கூட நம்ம இதையே தான் சொன்னோம். அவ பண்ண சமையல கீழே கொட்டினோம். அவளை அங்க போகாதே இங்க போகாதேன்னு சொன்னோம். இந்த வீட்டை விட்டு துரத்தினோம். கடைசியில இந்த உலகத்தை விட்டே துரத்திட்டோம். நீ மாடிக்கு போமா. நில்லு சித்தப்பா, இது மானமுள்ள குடும்பம். ஊர்ல அப்பாவுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கு. ஏன் சார், நீங்க ஹைதராபாத்ல உங்க பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு காரியம் பண்ணீங்களே, அப்ப இது மானமில்லாத குடும்பமாவா இருந்தது? உங்க அப்பாவோட மரியாதை எல்லாம் மசால் வடை சாப்பிடவா போயிருந்தது? நீ மாடிக்கு போமா. நில்லு சங்கரா. அண்ணா, எனக்கும் இந்த வீட்டுல சம பங்கு இருக்கு. அவ இங்கதான் தங்குவா. நீங்க யாரு கேட்கறதுக்கு? சங்கரா அப்படின்னு கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். சாகர வரைக்கும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா அவ இங்க தங்க வேண்டாம். வாமா, நம்ம வெளில போய் தங்கிக்கலாம். மாடிக்கு போமா. ஹேண்ட்பேக் கீழே விழுந்துருச்சு. யாரை கேட்டு கோலம் போடுற? உன்னதாண்டி கேக்குறேன், யாரை கேட்டு கோலம் போடுற? ஆண்டி, போட்டா என்ன தப்பு? இது புனிதமான துளசி மரம், இங்க நீ எப்படி கோலம் போடலாம்? அச்சா, ஒரு பத்தினி கோலம் போட்டா அப்ப கூட நீங்க இதேதான் சொன்னீங்க. நீங்க போட வேண்டாம் சொன்னா நான் போடல. நீங்களே போடுங்க ஆண்டி. 1 மினிட். ஒரு கேள்வி. நான் என்னதான் அழிச்சுக்கிட்டேன்? நீங்க 2 உயிரை அழிச்சிட்டீங்க. ஐ மீன் கொலை பண்ணிட்டீங்க. பாப்பா உயிரும் சேர்த்து. எரியல கொல்லி இல்ல. எந்த கொல்லி நல்ல கொல்லி? நானா கொலை செஞ்ச நீங்களா? யோசிச்சு பாருங்க, கோலம் போடுங்க. என்னம்மா ஜானகி, உன் மாமியார் தீ குளிச்சிட்டு இருக்காளா? அத்தை கிட்ட என்ன இந்த மாதிரி பேச வச்சுட்டீங்களே மாமா. சித்திரகுப்தா, இவ சொன்ன வார்த்தையில புண்ணியம் இருந்தா இவ கணக்குல எழுது, பாவம் இருந்தா என் கணக்குல எழுது. சொல்லிட்டேம்மா, நீ உன் கடமையை செய். பாரத்தை தூக்கி என் தலையில போடு. இதுதான் உன் மாமா உனக்கு சொல்ற கலியுக பகவத்கீதை. தள்ளு. கேட்டீங்களா? அவன் என்ன கொலைகாரின்னு சொல்லிட்டு போறான். கேட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்ன செய்ய முடியும்? அவ சொல்றது உண்மைதானே. அம்பிகை, மாதவின்னு எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கிறத இந்த ஜானகிக்கு தெரியாம மறைச்சிரு. நான் ஜானகின்னு நினைச்சிட்டு இருக்காரு. மாதவின்னு தெரிஞ்சும் என்ன மகளா ஏத்துக்கணும். அந்த மண்பக்குவம் இவருக்கு கொடு. மங்களாதேவி விஷயம் தெரிஞ்சா என்ன மன்னிப்பாளா? நான் மங்களாதேவி பொண்ணுன்னு தெரிஞ்சா இவர் என்ன ஏத்துக்குவாரா?
क्रीं राजराजेश्वरी नमः कामाक्षी देवी नमः कर्पूरवीराञ्जनं दर्शयामि ஐயோ என்னாச்சு அப்படியே உட்காருங்க கொஞ்சம் இருங்க வரேன் என்னாச்சு சங்கரா? ரத்தம் அப்பா. எங்க காட்டுங்க நடு ஹால்ல என்ன இது அக்கிரமம்? என்ன வார்த்தை சொன்னேன்? இவங்க அண்ணிமா என் தாய்க்கு சமம். அப்படியா? ஜானகியும் இந்த லட்சுமணனுக்கு அண்ணிதான். இவருக்கு தாய் மாதிரி. அன்னைக்கு இந்த அம்மா அவளை என்ன சொன்னாங்களோ அதேதான் நானும் திருப்பி சொன்னேன். இதுல என்ன தப்பு? நல்ல அடி நெத்தியில. அவ என்ன வார்த்தை சொல்லிட்டு போற பாத்தீங்களா? எய்தவன் இங்கேயே இருக்க அம்பை நோவது ஏன்? என்னென்ன சொல்ற? எவனோ தன் பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறானே, அவனை பத்தி சொன்னேன். அப்பா, என்னம்மா? வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாமலோ சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் செஞ்ச பாவங்களுக்கு பிராயச்சித்தமா இந்த கோயில் அங்க பிரதட்சணம் செய்ய போறேன். ஜானகி, ம். அம்மா ஜானகி, அப்பா, நீ சத்திரத்துக்கு போமா, நான் பின்னாடியே வந்துடுறேன். சரிப்பா. சார், சார், குட் மார்னிங். நீ எதுக்கு காஃபி கொண்டு வந்த? ஏ, நான் கொண்டு வந்த என்ன தப்பு? இது என் பொண்டாட்டி எனக்காக செய்யற காரியம். அவளை தவிர இன்னொரு பொண்ணு இதை செய்யறத நான் விரும்பல. சார், ஒரு சந்தேகம். உங்க பொண்டாட்டி குடுக்கிற காஃபியை தான் குடிப்பேன்னு சொன்னீங்களே, அவங்க உங்களுக்கு அதை மட்டும்தான் செஞ்சாங்களா? இந்த 4 செவருக்கும் நடுவுலே உங்களுக்குள்ள எத்தனையோ ரகசியம் நடந்திருக்கும். மத்தவங்க உங்க மேல பழி போட்டப்போ நீங்க எப்படி சார் நம்பினீங்க? அப்புறம் நீங்க என்ன சார் ஹஸ்பண்ட்? உங்க சித்தப்பாக்கும் லட்சுமணுக்கும் அவ மேல இருந்த நம்பிக்கை கூட உங்களுக்கு எப்படி சார் இல்லாம போச்சு? அவ வயித்துல வளர்ந்த குழந்தைக்கு நீங்க ப்ரொப்ரேட்டர் இல்லங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனா பார்ட்னர் இல்லையா? கர்ப்பிணியா இருந்த உங்க பொண்டாட்டிய வீட்டை விட்டு துரத்தினப்போ ப்ரொப்ரேட்டரா தட்டி கேட்கலனாலும் பார்ட்னருங்கிற முறையில தடுத்து நிறுத்திருக்கலாம் இல்லையா? வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருந்தீங்களே, என்ன ஒரு நியாயம் சார் இது?
இப்போ உங்களுக்கு திருப்தி தானே? பாதாம் அல்வா சாப்பிட்ட திருப்தி. சோ உன் புருஷன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தீ குளிக்கிறனா? குளிக்கட்டும் குளிக்கட்டும்.